குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டேப் காயினோட காம்போ கார்டு என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் பேருக்கு அது கரெக்டாக தெரியல, ஏன்னா நிறைய லாக்கில் இருக்கும். ஸோ அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, இது எப்படி கலெக்ட் பண்ணுறது தெரியல. அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த 3 கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கும். இது நம்ம ஃபில் பண்ணிட்டா போதும், நமக்கு அந்த காம்போ கார்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஒயிட் லிஸ்ட். சரிங்களா? இன்றைக்கி இந்த 3 கார்டுமே வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் ஜர்கானுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 3 தலைப்பு இருக்குது. பிளாக் செயின், பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் ஜர்கன் இருக்குது. இன்னைக்கோட கார்ட்ஸ் 3மே இதில் தான் இருக்குது. சரிங்களா? இதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஒயிட் லிஸ்ட் இருக்கு பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் கார்டு. சரிங்களா? அது லாக்கில் இருக்கு. கீழே என்ன போட்டிருக்காங்க, ஏர் டிராப் லெவல் 8, அதாவது ஏர் டிராப்ல நீங்க 8 லெவலை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா தான் இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஏர் டிராப் எங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தேடணும். மேலேருந்து பார்த்துக்கலாம், மெதுவாக பார்த்துட்டே வாங்க. இங்கே இருக்குது ஏர் ட்ராப். சரிங்களா? ஆனால் அதுவுமே லாக்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா FOMO லெவல் 4. ஸோ FOMOவில் லெவல் 4 ஓப்பன் பண்ணால் தான் அதை வாங்கினா தான் இந்த கார்டு ஓப்பன் ஆகும், ஏர் ட்ராப்புங்கிற கார்டு. சரிங்களா? ஸோ அப்போ FOMO வந்து ஃபஸ்ட்டு நம்ம அன்லாக் பண்ணணும். அதுக்கு என்ன போட்டிருந்தாங்கன்னா ஏர் ட்ராப் என்ன பண்ண, FOMOவுக்கு வந்து 4 லெவல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? அப்போது மேலே போயிட்டு இது ஒன் டைம் ஆல்ரெடி வாங்கியாச்சு, லெவல் 1. இப்போ லெவல் 2 போயிடலாம், லெவல் 3, லெவல் 4. ஸோ லெவல் 4 வாங்கிட்டோம். சரிங்களா? இப்போ லெவல் 4 வாங்கினால என்ன ஆகும்னா ஏர் ட்ராப் இங்கே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிருச்சுங்களா? சரிங்களா? ஆக்சுவலி நமக்கு என்ன, ஒயிட் லிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கார்டு. ஸோ இதில் வந்து ஒயிட் லிஸ்ட் ஓப்பன் பண்ணோம்னா என்ன போட்டிருந்தாங்கன்னா ஏர் ட்ராப் வந்து 8 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஏர் ட்ராப்பில் வந்துட்டு நீங்கள் 8 டைம் அதை பை பண்ணணும். சரிங்களா? 1 கிளிக் பண்ணி என்டர் பண்ணி கோகட் கொடுத்தீங்கன்னா போதும். 2, 3, 4, 5, 6, 7, 8. சரிங்களா? இப்போ 8 லெவல் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதையும் பை பண்ணிடுங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கார்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்டுக்கு என்ன பண்ணோம், 2 கார்டு வந்து அன்லாக் பண்ணனால தான் இது ஓப்பன் ஆச்சு. ஸோ அது கீழே என்ன இருக்குதோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டு ஓப்பன் ஆயிரும். இப்போ 2வது கார்டு பார்த்தீங்கன்னா ICO. சரிங்களா? ICOவும் இதே டேர்ம்ஸ் அண்ட் ஜர்கானில் தான் இருக்குது. கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா IBO இருக்கு. ICO வந்து இந்த இருக்கு. ICO இருக்கு, ஆனால் லாக்கில் இருக்கு. இதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா IBO லெவல் 6 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் போட்டிருக்கு. ஸோ IBO லெவல் 6 ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும். IBO லெவல் இங்கே இருக்கு, இந்த இருக்கு. IBO இங்கே இருக்கு. ஸோ இதில் வந்து எத்தனை லெவல் கேட்டிருந்தாங்க, ICOக்கு 6 லெவல் கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? 6 லெவல் பார்த்துக்கோங்க. லெவல் 1 ஆல்ரெடி பண்ணிட்டோம். லெவல் 2, level 3, level 4, level 5, level 6. ஸோ IBOவில் 6 லெவல் வாங்கிட்டோம். இப்போ நமக்கு ICO இங்கே ஓப்பனில் இருக்கும். ஓப்பனில் இருக்குங்களா? இப்போ இந்த 2வது கார்டை பை பண்ணிக்கலாம். தேங்க்யூ கொடுத்துருங்க. இப்போ 3வது கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 கார்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 3வது கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா TVL. சரிங்களா? அது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். TVL இந்த இருக்கு, இந்த இருக்கு. சரிங்களா? இதையும் பை பண்ணிட்டு கோகட் கொடுத்தீங்க அப்படின்னா 3வது கார்டும் வாங்கிட்டோம், நமக்கு காம்போ ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? இவ்வளோதான். ஸோ புதுசாக வந்தவங்க கரெக்டாக ஒரு டைம் பாருங்கள், எங்கெங்கே லாக்கில் இருக்குதோ அதுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த கார்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்போ கம்ப்ளீட் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.